நண்பர்களே, உங்களை தேடி யாராவது வேலை வேண்டும் என்று கேட்டால் வேலை வாங்கி தருவதாக சொல்லி அதுக்காக முயற்சி எடுத்து சிலர் வேலைக்கு சொல்கிறார்கள். அந்த வேலை கேட்ட நண்பர்களுக்கு என்னிடம் ஒருவர் வந்தார். ஒரு டிரைவர் வேலை வேண்டும் என்று கேட்டால் நானும் கார் ஓட்டி கொண்டு இருந்தேன். அப்பொழுது சரிப்பா நான் வேலை இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து அவரை கூப்பிட்டு வா வேலை இருக்குது வாங்க அப்படின்னு. அவர் என்ன எனக்கு நேற்றான அதில் ஒரு வேலை கிடச்சிச்சின்னார். ஏப்பா வேலை ஒன்று கேட்டியே, வேலை கிடச்சின்னு சொல்ல வேணாமா? நான் அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு அனுப்புன்னு சொல்லிட்டேன். நீ வேலை கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தில் இருக்கேன், நான் வேலைக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னம்மா பதில் சொல்கிறது? இந்த மாதிரி வேலை கேட்கும் போது தேடி வர வேலை கிடைச்சா சொல்ல மாட்டியா வேலை கிடைச்சதுன்னு அப்படி கேட்ட உடனே ஒரு மாதிரியாக ஆகிட்டார். அதனால் நண்பர்களே, வேலையை தேடி கொடுக்கோ நீங்கள் முயற்சிக்கு முன்னே அவருக்கு தகவலை சொல்லிடுங்க. வேலை கிடைச்சா முன்னாடியே சொல்லிட்டுப்பா, நான் அவங்ககிட்ட சொல்லி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லை, வேலை கேட்குறவர் வேலை நேரம் கேட்குறாரு, சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாரு, வடி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் முன்னாடியே விசாரிச்சுக்கின்னு உங்களுக்கு தெரிந்த இடத்தில் வேலை கிடைத்தால் அவருக்கு உத்தரவாதம் நேரடியாக அவர்கிட்டயே பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஓனரையோ டிரைவரையும் சேர்த்து வைத்து பேசிக்கொள்ள சொல்லுங்கள். நீங்கள் முழுக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று எப்பேற்பட்ட ஆளுக்கும், அண்ணனாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் தம்பியாக யாருக்கும் முன்னிருந்து உங்களுடைய எதுவை தரம் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நாளைக்கு பாதிக்கப்படுவீர்கள். வேலை வாங்கி கொடுப்பதாக இருந்தால் இதை நீங்கள் முதலில் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் வேலை வேண்டும் என்பார்கள், அப்புறம் வேலைக்கு சேர்ந்தால் என்ன வேலை வாங்கி கொடுத்தங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்பார். அந்த மாதிரி மனநிலையில் வாழறாங்க மக்கள். அதனால் வேலை கேட்பவருக்கு வேலை வாங்கி கொடுப்பதாக நினைத்தால் நீங்கள் வேலை இருக்குமிடத்தை சொல்லுங்கள். வேலையும் ஓனரும் தொழிலாளியும் நேரடியாக பேசிக்கொண்டு வேலையில் அமர்த்தி கொள்ளுங்கள் என்று நீங்கள் விலகி விடுங்கள். உங்களுக்கு நன்மை பயக்கும். உதவ போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கக்கூடாது. சொல்வது கலைமணி, செயல்படுத்தி பாருங்கள், நன்மை விளையும்.